கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் காவலர்கள் அடுத்தடுத்து விசாரணைக்கு ஆஜராகிட்டு வராங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் என்னன்னு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சரியா 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் அப்போ கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த கூட்ட நெரிசலை சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக தான் சிபிஐ தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. தற்போது தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த விசாரணை நேற்று தொடங்கப்பட்ட நிலையில காவலர்கள்லாம் நேரில் விசாரணைக்கு ஆஜராகி தற்போது விளக்கம் அளிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு 2வது நாளா காவல் ஆய்வாளர் சதீஷ், அப்புறம் உதவி ஆய்வாளர் ஆர்த்தி, அப்புறம் ரூபினி, சித்ரா தேவி போன்ற 4 காவலர்கள் விசாரணைக்கு ஆஜராகி இருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறமா கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மறுபடியும் சூடுபிடிச்சிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு காவலர்கள் அடுத்தடுத்து விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராக இருப்பதாக கூட தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக இன்றைய நாள் 4 போலீசார் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருப்பது தொடர்பான முக்கிய செய்தியை தான் தற்போது நாம பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.